ஹாய், இன்றைக்கி நம்ம சிம்பிளான வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான லவங்கம், பட்டை, சோம்பு எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டுடுங்க. நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுங்க. ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அது பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அந்த வெங்காயத்தையும் அதிலே சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே டீப் ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேவையான தக்காளி எடுத்து அதையும் நல்லா மிக்சிலேயே நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதையும் அதிலே சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயில் விதைக்க விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே டீப் ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா அதையும் மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதையும் இதிலேயே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டதுக்கப்புறம் அதுக்கு கூட கொஞ்சம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாய்த்தூள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. வதனதுக்கு அப்புறம் அதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு கூட கேரட்டும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் ரொம்ப பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. அதையும் எண்ணெயிலே நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பை சேர்த்துட்டு தேவையான அளவை நீங்கள் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பச்சை பட்டாணி இருந்ததுனால அதையும் நான் சேர்த்துட்டு 4 விசில் விட்டு இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரைமுடி தேங்காவை அரைச்சி அதில் ஊற்றி கொதிக்க விட்டுட்டு சுட சுட குருமா, வெஜிடபிள் குருமா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இட்லியோடு சாப்பிட்டா அருமையாக இருக்கும்.